Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்ட் 2 சாட் பேட்டர்ன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் ஆஃப் சாட் பேட்டர்ன்ஸ் பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் 1ல் வந்து நான் ஃபஸ்ட்டு 5 வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ பார்ட் 2ல் நான் வந்து நெக்ஸ்ட்டு 5 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வெஜ்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வெஜ்ஜஸ் ஆர் புல்லிஷ் அண்ட் பியரிஸ் ரிவர்சல் ஆஸ் வெல் அஸ் கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ். ஸோ வெஜ்ஜஸ் வந்து புல்லிஷ் ரிவர்சலாகவும் இருக்கலாம், பியரிஸ் ரிவர்சலாகவும் இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் கண்டினியூஷன் பேட்டர்னாகவும் கூட இருக்கலாம். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுனா பை ஜாயினிங் 2 ட்ரெண்ட் லைன்ஸ். ஸோ இங்கே மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ஒரு பீக் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிற பீக் வந்து இந்த பீக்கை விட அதிகமாக இருக்கும். இது வந்து ரைசிங் வெஜ் ஓவர் டைம், அதாவது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓவர் டைம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஃபாலிங் வெஜ்ஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இங்கே ஒரு பீக் ஃபார்ம் ஆகும். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற பீக் வந்து இந்த பீக்கு விட ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஃபாலிங் வெஜ், அதாவது ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும் ஓவர் டைம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஒன்ஸ் தெர் இஸ் அ பிரேக் அவுட் தெர் இஸ் அ ஷார்ப் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் இன் எதர் ஆஃப் த டைரக்ஷன். ஸோ என்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போதைக்கு வந்து ஷார்ப் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் எந்த டைரக்ஷனில் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரைசிங் வெஜ் வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது. மேபி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படி மேலே போச்சுன்னா இது வந்து புல்லிஷ் ரிவர்சல். ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இது மேலே அப்படி போகிறதுனால புல்லிஷ் ரிவர்சல். இதுவே வந்து ப்ரைஸ் வந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது, வந்துட்டு இப்படி கீழே இந்த பீக்கை டச் பண்ணிட்டு இப்படி கீழே போச்சுன்னா இது வந்து பியரிஷ் ரிவர்சல். ஏன்னா அப் ட்ரெண்டில் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் போகுது. இதுக்கு ஆப்போசிட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி வந்து அப் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது, இப்போ ப்ரைஸ் இப்போ மேலே இப்படி போச்சுன்னா இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் தான் ஆகுது. அதனால் இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன். சேம் வந்து அப்ளிகபிள் டு, அதாவது ட்ரெண்டு வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது, இப்போ டச் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா அதாவது டவுன் ட்ரெண்டு வந்து கண்டினியூஷன் ஆகுது. அதுதான் வந்து பியரிஷ் ரிவர்சல், புல்லிஷ் ரிவர்சல் ஆஸ் வெல் அஸ் கண்டினியூஷன் பேட்டர்ன் சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து எந்த சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகுன்னு வந்து நம்மளால் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது ஷார்ப் மூவ்மெண்ட், அதுதான் வந்து இந்த பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷார்ப் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் இன் எதர் ஆஃப் த டைரக்ஷன்ஸ். ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். ஓகே, இப்போ நம்ம பென்னன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். A pennant pattern or a flag pattern is created when there is a sharp movement in the stock either upward or downward. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது ஷார்ப் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து ஸ்டாக்கோட இண்டெக்ஸ்லையோ எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுனா ஒரு கன்சல்டேஷன் பீரியட் ஆஃப் கன்சல்டேஷனில் வந்து கொஞ்சம் இருக்கும். எப்படின்னா பிட்வீன் 1 week to 3 weeks வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு எப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கன்சல்டேஷனுக்கு முன்னாடி ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மூவ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல மூவ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு லார்ஜ் வால்யூமில் வந்து பிரேக் அவுட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி புல்லிஷ் ஆர் பியரிஷ் கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்னாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா பியரிஷ் கண்டினியூஷன் பேட்டர்னாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி வந்து டெவலப் ஆகும்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைனு மேலே ஒரு ட்ரெண்ட் லைனு அப்புறம் கீழே ஒரு ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த 2 ட்ரெண்ட் லைனு வந்து பீக் வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்வர்ஜ் ஆகும், அதாவது கம்மியாகும். ஸோ இது யூஸ்வலாக வந்து எப்போ வந்து அக்கர் ஆகும்னா ஆன்கோயிங் ட்ரெண்ட் அப்போ தான் அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்டு வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பீக் டச் ஆகிட்டு ஸோ அப்படியே போக போக வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜ் ஆகும், அதான் கம்மியாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அசனிங் ட்ரையாங்கிள்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் ட்ரையாங்கிள் அப்பியர்ஸ் டூரிங் அன் அப்வர்ட் ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்டு வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் தான். அதுதான் இந்த பாயிண்ட்லேயே வந்து நம்ம பார்க்கலாம். அசனிங் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிகார்டட் அஸ் புல்லிஷ் பேட்டர்ன்ஸ். எப்போல்லாம் நீங்கள் சார்ட்டில் பார்க்குறீங்களோ இது வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்னாக தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் எப்போயாச்சும் ரேராக வந்து டவுன் ட்ரெண்டு, அதாவது ரிவர்சல் பேட்டர்னாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்னாக. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பீக் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற பீக் வந்து இதை விட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பிரேக் அவுட் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக டிசனிங் ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்ப்போம். ஜஸ்ட் லைக் அசனிங் ட்ரையாங்கிள். ஸோ டிசனிங் ட்ரையாங்கிள் வந்து ஒரு கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன் தான். ஸோ அசனிங் ட்ரையாங்கிள் வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன், வேறஸ் டிசனிங் ட்ரையாங்கிள் வந்து பியரிஷ் கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன். அதாவது எப்போ வந்து ஃபார்ம் ஆகுனா டவுன் ட்ரெண்டில் வந்து நீங்கள் வந்து இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் வந்து இந்த 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒரு பீக் ஃபார்ம் ஆகிட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற பீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் க்ளூ.
ஸோ இந்த பீக்கோட இது கம்மியாகிட்டே அப்படியே வரும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து ஜாயின் ஆகிற இந்த பிளேஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். இதுதான் வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து பியரிஷ் கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன் தான். எப்போயாச்சும் ரேராக தான் வந்து அப் ட்ரெண்டில் அதாவது ரிவர்சல் ஆகும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 10 சார்ட் பேட்டர்ன்ஸில் லாஸ்ட்டு 5 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 3:30க்கு தான் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து தரவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது நீங்கள் வந்து வாட்ச் பண்ண தான் உங்களால் வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம ட்ரா பண்ணி காமிச்ச மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரியே வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுமானா அப்படி கிடையாது. ஸோ முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் வந்து பழகி நீங்கள் வந்து ட்ரா பண்ண கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பை.